வாழ்க்கையின் இன்றைய நாளுக்கான வார்த்தை. மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். ரொட்டி கடை வைத்திருந்தார் ஒருவர். அவர் கடைக்கு வெண்ணெய் சப்ளை செய்பவர் மீது அவருக்கு வெகுவாக சந்தேகம். தன்னை அவர் ஏமாற்றுவதாக வருத்தமும் இருந்தது. 1/2 கிலோ வெண்ணெய் என்று அவர் தருவது 1/2 கிலோவே இல்லை, எடை குறைவாக இருக்கிறது என்று குற்றம் சாட்டினார். சண்டை முற்றி ஒரு நாள் நீதிபதி முன் வழக்கு வந்தது. வெண்ணெய் வியாபாரி தன்னிடம் கொடுத்த வெண்ணெய் பொட்டலத்தை நீதிபதி முன் நிறுத்தி காட்டினார். ரொட்டி கடைக்காரர், பாருங்கள், 450 கிராம் தான் இருக்கிறது. இப்படிதான் என்னை பலமுறை ஏமாற்றி இருக்கிறார். இவரை தண்டியுங்கள் என்று கூச்சலிட்டார். நீதிபதி வெண்ணெய் வியாபாரியை பார்த்து, என்ன இது, ஒவ்வொரு முறையும் 50 கிராம் குறைவாக தரலாமா? அது குற்றமில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர், ஐயா, என்னிடம் எடைக்கல் கிடையாது. அதனால் 500 கிராம் எடையுள்ள பொருள் ஏதேனும் ஒன்றை எடைக்கல்லுக்கு பதிலாக பயன்படுத்துவது வழக்கம். பெரும்பாலும் இவரது கடை ரொட்டியைத்தான் வாங்குகிறேன், அதையே அவ்வாறு பயன்படுத்துவேன். பாக்கெட் மீது எடை 500 கிராம் என்று எழுதப்பட்டிருப்பதை நம்பி இவரது ரொட்டியை எடைக்கல்லுக்கு பதிலாக தராசில் பயன்படுத்துவேன். இப்பொழுது பாருங்கள், என் வெண்ணெயும் அவரது ரொட்டியும் சம எடையாக இருக்கும் என்று தராசில் இரண்டையும் எதிரெதிராக வைத்தார். சமமாக இருந்தது. இன்று பலரும் பிறர் தன்னை ஏமாற்றக்கூடாது என்று நினைக்கிறார்களே தவிர தானும் பிறரை ஏமாற்றக்கூடாது என்று ஏன் நினைப்பதில்லை? நாம் கிறிஸ்துவின் சுவாபங்களை வெளிப்படுத்தாமல் நம் சுற்றத்தார் அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பதில் என்ன நியாயம் இருக்கிறது? இதைத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இப்படி சொல்லுகிறார். மற்றவர் உங்களுக்கு எதை செய்ய வேண்டும் என நினைக்கிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் என்று. உன்னை நேசிப்பதை போல பிறனையும் நேசிப்பாயாக. ஆமேன். God bless you. Have a nice day.